அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நம்ம அன்னை மதிப்பிற்குரிய பேரன்பு கொண்ட எங்கள் அண்ணன் சீமானை பற்றி ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று என்னென்னா, அவர் பரப்புரை பயணத்தில் இப்போ அவருக்கு தொண்டெல்லாம் கட்டி போச்சு. ஆமாம், வெங்கல தொண்டையாக விளங்கிக்கிட்டு இருந்தது, இப்போ தொண்டை கட்டி போச்சு. அந்த அளவில் தொடர்ந்து கர்ச்சித்து வருகிறார், பயணித்து வருகிறார். அது பாராட்டத்தக்கது. இருந்தாலும் அதாவது இலக்கு எது என்று தெரியாமல் அவர் பயணிக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய இலக்கு என்னன்னா பணம் 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 பணம். என்னடா பணம் பணம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. பணம் தானடா வேணும் வேணும், பணம் தானடா வேணும் வேணும், அதுதானடா சீமான் சீமான் அப்படின்னு அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். நாம் அவரை ஒரு இடத்துல கூட ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. நல்லபடியாக கச்சிதமாக பணத்தை எப்படி ஈட்டுவது என்பதில் குறியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக தன்னுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் படைப்பது போல் பேசி வருகிறார். தம்பிகள் தான் பாவம், அவங்களுக்கு புரியாது, நிலவரம் தெரியாது. ஒரு இடத்துல கூட நம்ம டெபாசிட் வாங்க மாட்டோம் அப்படின்றது கூட தெரியாமல் அவங்க புலம்பி தீர்த்துக்கிட்டு வராங்க. இவனாவது ஒரு கொள்கைக்கு அலைதான். இது பொதுவில் சில மக்கள் பேசுறது, இவனாவது ஒரு கொள்கைக்கு அலைதான் தமிழ் தேசியன்னு. அது பொய் தேசியமாகவே இருந்தால் கூட அதுக்கு அவனுக்கு பொய் தான் தெரிஞ்சால் கூட சீமானுக்கு அதை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு காசுக்காகவே வேணாலும் கூட ஒரு கொள்கையோட போய்கிட்டு அலைதான். ஒரு மண்ணும் ஒரு இலவும் தெரியாமல் ஒரு பீஸ் அலைது பாரு, வெக்கங்கட்ட பீஸு, தாவேக்கா பீஸு. எது? அதான் விஜய் அப்படின்னு பொதுமக்கள் சிலர் திட்டுறாங்க. திட்டுனா கூட என்ன திட்டி என்னங்க பிரயோஜனம்? அண்ணனுக்கு 4% தானே தேரும் போல இருக்கு. 8.1% பாராளுமன்ற எலெக்ஷனில் வாங்கினார் அண்ணன். நம்ம அண்ணன் பெருமதிப்பிற்குரிய பேரன்பு கொண்ட பெருங்கோபம் கொண்ட எங்கள் அண்ணன் சீமான். அப்படிப்பட்ட சீமான் 8.1% பாராளுமன்ற எலெக்ஷனில் வாங்கினார். ஆனால் இப்போ பாருங்க 4.7%. இது நம்மளுடைய கருத்து கணிப்புங்க. இந்த கருத்து கணிப்பு என்ன பெரிய கருத்து கணிப்பு இல்லைங்க. டெய்லி ஒரு வீடியோ கூட போட முடியாமல் உனக்கு 1008 வேலை விக்கல் பிடுங்கலாம் உறங்கி தீக்க போயா நீ நான் கொய்யால அப்படின்ட்டு திட்டுவோர் திட்டலாம், தப்பே வாங்கிக்கிடுவோம். நிஜமாட்டான் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அது ஒரு சோம்பேறித்தனமான வேலை. அதாவது நமக்கு தனிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் நம்மளை சோம்பேறின்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்கிடுவோம். ஆனால் நம்ம கணிச்சிருக்கிறது, நம்ம கணிப்புப்படி நம்ம ஊர்கள், அருகாமையில் உள்ள ஊர்கள், போகின்ற வருகின்ற ஊர்களில் நாம் கணிச்ச அளவில் அண்ணனுடைய அந்த 8.1% வாக்கில் அந்த ஒரு 3.3% வாக்கை யார் வாங்கிட்டா? நம்ம அந்த தற்கூரி கழகம் வாங்கிட்டு. ஏன் தற்கூரி பயல்கள் அண்ணனும் வச்சுருந்துருக்காமல? அரசியல் தெளிவு பெறாமலே ஏடா தலையை ஆட்டுறா, தண்ணியை ஊற்றுதே, நீ தலையை ஆட்டினேன்னு நான் வெட்டிடுவேன். கோயில்களுக்கு கிடா வெட்டுறது இப்படி தான். தலையை ஆட்டிட்டேன், தண்ணியை மூஞ்சில் ஊற்றினேன்னா தலையாட்டாமல் என்ன பண்ணுவான்? இவங்க சேவ் பண்ணும்போது இந்த முகத்தில் இப்போ தண்ணீரை பீச்சு அடித்தாலே நம்ம கண்ணை கட்டன்னு மூடுதோம், தலையை ஆட்டிட்டு மூட தானே செய்தோம். அந்த தண்ணி, அதாவது நம்ம முகத்தில் தண்ணி தான் அடிக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு கூட நம்ம பட்டக்குன்னு கண்ணை மூடிட்டு தலையை ஆட்டுதோம். மூக்கெல்லாம் மூக்குகளில் தண்ணி அடித்தவங்க மாதிரி அவர் மூக்குக்கெல்லாம் தண்ணி அடிக்க மாட்டார். இருந்தாலும் அப்படி ஆட்டுதோம். நீ மூக்குக்குள்ள காற்றுக்குள்ள தண்ணி போகிறது மாதிரி ஆட்டுக்கு ஊற்றிட்டு தலையாட்டு நான் வெட்டியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தம்பிகளை தலையாட்ட வச்சு வெட்டுத வேலையை, அதாவது வெட்டுன்னு அண்ணன் வெட்ட மாட்டார். அதாவது விஜய மாதிரி கூட்டி கொண்டு அங்கங்கே கொல்லுறது தான், அதெல்லாம் செய்ய மாட்டார் அண்ணன். அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். விக்னேஷ் போன்றவர்கள் தீக்குளித்தார்கள் என்றால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் வயப்பட்டிருந்தால் கூட உணர்ச்சி வயப்பட்டு நாம் அந்த ஊருக்கு எதையாவது தெரிவிச்சிடணும். நம்மளுடைய உரிமை பறிபோகுது, நம்மளுடைய உரிமை பறிபோகுது, எல்லாம் நம்ம ஒடுக்கப்படுகிறோம், நம்ம அதெல்லாம் நெருக்கி தள்ளப்படுகிறோம். அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை இந்த ஊருக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம அறிவித்துட வேண்டும். இவர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்குதலான மன உந்துதலுக்கு ஆள்படும் போது அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார். தன்னுடைய உயிரை மாய்த்து இந்த உன்னதமான லட்சியத்தை உலகுக்கு உணர்த்துவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்துவோம், அவங்க கிளர்ந்து எழுந்துருவாங்க அப்படின்னு நினைக்காங்க. இங்கே எவன்டா கிளர்ந்து எழப்போகிறான் அப்படின்ட்டு
நாம் சொல்லலைங்க, பக்கத்தில் யாரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா எல்லாருமே காசுக்கு தான் சாவு தான் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க. நமக்கு தெரியாது, நம்ம காசு வாங்கவும் இல்லை, காசு கொடுக்கவும் இல்லை, அதனால் நமக்கு எல்லாம் தெரியாதுங்க. இப்போ இது இல்லை சாக்பக்கா இது சொல்லிலாம் நான் பேசலை, உண்மையான நிலவரம் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கட்டும்னு வைங்களேன். இப்போது விக்னேஷ் அவர் அப்படி உயிரை மாய்த்து கொண்டார், தீக்குளுத்தி மாய்த்து கொண்டார். உடனே நம்ம சீமான் கட்சி என்ன பண்ணிச்சு, கட்சி தொண்டர்கள் இல்லை நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க, வெளிநாட்டில் இருக்க தம்பிகளே உறவுகளே, என் உயிரினும் மேலான ரத்தங்களே, என் அது என்னது இந்த எது ஒன்று சொல்லணுங்க, எது ஒன்று சொல்லலாம் அப்படின்னா என்ன, தொப்புள் கொடி உறவுகளே, தொப்புள் கொடி உறவுகளே, ஈழத்தில் இருக்கும் என் தொப்புள் கொடி உறவுகளே, ஈழ உறவுகள், அயலகத்தில் பெயர்ந்திருக்கும் உறவுகளே, நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம விக்னேஷனுடைய தாய் கண் பார்வையிட்டு இருக்கிறார். அவர் கண் ஆப்ரேஷனுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குங்க, அங்கெல்லாம் செலவே இல்லாமல் ஒருவர் கூட இருந்தால் போதும் எல்லா நலமும் பெற்று வளமுடன் வந்து வழக்கமான வேலைகளை பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது, தனியார் மருத்துவமனையில் வச்சு பார்க்கணும். பல லட்சங்கள் செலவாகும், பணத்தை அனுப்பி வைங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் விக்னேஷுக்கு ஒரு மண்டபம் கட்டணும், மணிமண்டபம் கட்டணும், அதுக்கும் பணத்தை சேர்த்து வைங்க, நாங்கள் பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சில கோடிகள் வசூல் பண்ணுவோம். யாருங்க, நாம் தமிழர் கட்சிக்கார நாங்கள் சில கோடிகள் வசூல் பண்ணுவோங்க. இதில் என்னங்க குறைவு வந்துட்டு, அவங்க தாராங்க, நாங்கள் வாங்குகிறோம், இதில் என்னங்க? சரி என்னங்களா, விக்னேஷ் அம்மாவுக்கு நீ என்ன செலவு பண்ண, அது ஏங்க பண்ணணும்? அவங்க உழைப்பாங்க பிழைப்பாங்க, அவங்க தமிழச்சி, மானத்தமிழச்சி. ஆமாம், நாம் கொடுத்தா அவங்க என்ன மடி ஏந்திக்கிட்டு அழைதாங்க? நோ நோ, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம அண்ணன் தம்பிகள், அப்படி சீமான் பிள்ளைகள், எளிய பிள்ளைகள்ரா ஓடாகிய. 2 விஷயம் சொல்லணுங்களா, அதுதான் ஒன்று. இது பாண்டிச்சேரி பரப்புரை என்பது, நம்மளாம் அறிவார்ந்த பிள்ளைகள், அவர்கள் தற்குறிகள். தம்பிகள் நீங்கள் வாங்க. இது எங்கன்னா பாண்டிச்சேரியில் ஏதோ தற்கூரி தம்பி டிவிக்கே அது முதல்வர் போச்சுலேயும் டிவிக்கேன்னு எங்கேயா இருந்து ஓரமாக இருந்து சொல்லத்தான் செய்தாங்க. அவங்களாம் கடந்து போயிடுறாங்க. நம்ம அண்ணன் எடா டிவிக்கு போகலடா, இங்கே வாட்டா அண்ணன் காணொலியை பாருங்களேன். கூட்டிட்டு வாடா, அவனை கூட்டி வாடா, டிவி திருப்பாடா, வாடா டிவிடா, வாடா அவனை கூட்டாட. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். வாங்கடா ஏடா டிவிக்கு போகாத, எங்கே வா, ஏன் அந்த தம்பியை கூட்டிகிட்டு வாங்க. இதில் என்ன ஒரு நயம் இருக்குன்னா, தம்பியை கூட்டிகிட்டு வான்னா எல்லாம் அவனை நல்லா உதச்சி அனுப்புலே அப்படின்னு அர்த்தம். நல்லா உதச்சி அனுப்பு, இனிமே அவன் எங்கேயும் டிவிக்கேன்னு சொல்லக்கூடாது, அவனை கையை காலம் திருக்கி அனுப்பு அப்படின்னு அண்ணன் நயம்பட மேடையில் நின்றுட்டு சொல்லாருன்னு அர்த்தம். ஆமாம், சும்மா நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஆமாம், அவன் தம்பி எங்கே கூட்டிகிட்டு வாங்கப்பா, அள்ளிட்டு வாங்க அந்த செல்லத்தை அப்படின்னா, நீ உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதச்சி அனுப்பு அப்படின்னு அர்த்தம். இது அண்ணன் நல்ல இந்த வன்முறையை எப்படி வந்து நன்முறையில் சொல்ல வேண்டும் என்பது அண்ணன் நாக்குக்கு நன்றாக தெரியும். என் தமிழ் விளையாடும் அண்ணன் எங்கள் செந்தமிழன் சீமான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்களேன். அங்கே ஆனால் காவல்துறை நின்று அந்த டிவிக்கே தற்கூரிய காத்து அனுப்பி வச்சிடுச்சு. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து, நீங்கள் வந்து அறிவார்ந்த பிள்ளைகள், நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, அது தற்கூரிகள் அப்படிதான் பேசும். நீங்கள் வந்து அறிவார்ந்த பிள்ளைகள், தலைவரின் பிள்ளைகள் அப்படின்ட்டு இவர் அப்படி அவர் ஒரு பல்ட்டி, அப்படி அந்த பல்ட்டி, நிரந்தர பல்ட்டி அடித்து வர்றதில்ல. சினிமா உலகத்தில் இருந்தவரல்ல அண்ணன் சீமா, அதனால் அப்படி அடிப்பார். இப்போது இன்னொரு காரியத்தை நம்ம அண்ணனை பற்றி சொல்லணும்ல, அந்த காரியத்துக்கு முன்னாடி அந்த அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். ஒன்று என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்திர வச்சு கொன்று
நிம்மதியா என்னை சாகவிட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. அண்ணன் பேசுறது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் 15 வருஷமா தொண்டை தண்ணி கத்தி வத்தி போனமியா. கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போனமியா. இவ்வளவு வத்தி நான் போறதுக்கு காரணமே நீ தான் ஐயா. நான் மாட்டுக்காக பேசுதேன், ஈக்காக பேசுதேன், எறும்புக்காக பேசுதேன், தேனீக்காக பேசுதேன், யானைக்காக பேசுதேன், பூனைக்காக பேசுதேன். எல்லாத்துக்குமான உயிருக்குமான எல்லா உயிருக்குமான கட்சியாக என் கட்சியை நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் கத்தி தொண்டைக்கையே கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 65,000 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கேன். 65,000 ஏக்கர் மொத்தமாக எங்கேயும் கிடைக்காது, ஆனால் எனக்கு கிடைக்கும். நான் நினச்சோம்னா எனக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் பரும்பு மேடு எல்லாத்தையும் அப்படி திருத்தி ஊரே இருந்தாலுங்க அன்பான சர்வாதிகாரம் நம்ம கட்சி கொள்கையாக தானே. ஊரே இருந்தாலும் சரிதான், அதை உலையில் அடித்து ஓட்டுட்டு அப்படி ஒரு 65,000 ஏக்கரை ஒரே பரப்பாக்கிடுவேன். அந்த ஒரே பரப்பாக்கி மேலோடிலாம் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவேன், காற்றாலையை நிறுவிடுவேன். கீழோடி என்ன பண்ணுவேன் தெரியுமா? இது முரண்பாடு இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க. பொதுமக்கள் பார்த்துக்கணும், எல்லாம் அன்னை தொண்டர்கள் பார்த்துக்கணும். நாம முரண்பாடு இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியாது. அண்ணன் இதில் இருந்து வர வார்த்தைகள் தான். கீழோடி என்ன பண்ணுவோம்னா சோலார் கொஞ்சம் உயரமாக, ஏன்னா நிறைய இடங்களில் தாழ்வாக தான் போட்டிருப்பாங்க, எல்லாம் கை கேட்டுற மாதிரி போட்டிருப்பாங்க. கடல் பரப்புலலாம் போட்டிருக்காங்க சோலார். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் போட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் கடல் பரப்புலலாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலிக்கு மேற்கால ஆலாங்குளத்துக்கு கிழக்கால காட்டுக்குள்ளே பெரிய ஏக்கர் கணக்கான அளவில் 10, 20, 25 ஏக்கர் அளவில் சோலார் போட்டிருக்காங்க. எங்கேனாலுமே வந்து அதற்கு அந்த சோலார் போடுறதுக்கு அது முக்கியமான விஷயமே. அந்த ஊரில் சோலார் போடுறதுக்கு அண்ணன் கட்சி எதிர்ப்புங்க. யார்? நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு. அங்கெல்லாம் போஸ்டர் அடித்து போட்டிருந்தாங்க, அங்கே சோலார் அமைப்புங்க கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் விவசாய நிலம், தரைகட்டு நிற்கிறேன் இந்த தமிழக அரசு, ஐயோ நான் என்ன செய்வேன், ஆகவே இங்கே சோலார் அமைக்கக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் தனியார் கம்பெனி கொடுத்து ஐயோ கெட்டுட்டாங்க, இது எல்லாமே விவசாயமற்ற பூமியாக போகுது அப்படின்னு அண்ணன் கொதிச்சு அங்கே போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஊர்களில் போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. போஸ்டர் போட்டு தானே ஆகணும், ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும், போஸ்டர் போட்டு ஆகணும்ல. அந்த ஊரில் அந்த பகுதி வந்து திருநெல்வேலிக்கு மேற்கால ஆனத்துக்கு கிழக்கால உள்ள காட்டு பகுதியில் வந்து, அதாவது வறண்ட பொட்டக்காடு, அதாவது மழை பெய்தால் புல் முளைக்கும், மழை பெய்யாவிடில் அங்கே எள்ளு கூட முளைக்காதுங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் சோலார் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இடம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் மக்கள் அந்த இடத்துல சோலாருக்கு இடம் கொடுத்துருக்காங்கிறது தெளிவாக அந்த இடங்களை பார்க்கும்போதே விளங்குது. அண்ணன் அங்கேயும் போய் அரசியல் பண்ணியிருக்காரு. அரசியல் எழுச்சியை மாண்பை அவர் அங்கேயும் போய் காட்டியிருக்காரு. பெருமைப்பட வேண்டிய விஷயம்னு வைங்களேன். இப்போ அங்கே வந்து எல்லாமே கை கெட்டும் தூரத்தில் தான் அந்த சோலார் அந்த இது பலகைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த தகடுகள் சோலார் தகடுகள் அப்படி இருக்குது. வெயில் ஓவராக அடிக்கிற இடங்க, அதனால் அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அதை கொஞ்சம் உயரமாக போட்டுருவோம். சரி, உயரமாக போடும்போது அதற்கான செலவு என்ன வருதோ, இல்லை கூடுதல் வந்து என்ன கிடைக்கும்னா வெப்பம் கிடைக்கும். அதனால் கூடுதல் மின்சாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அண்ணனுடைய கணிப்பில். அதற்கு கீழாடி அப்போ அந்த கரண்ட்லாம் சேமிக்க வைக்கிறது கீழே அதுக்கான பேட்டரி சிஸ்டம், அதெல்லாம் மின் இணைப்பு கருவிகள் எல்லாமே கீழே வைக்கணுமே. அப்போ அதுக்கு கீழே எப்படி போய் நீ ஆடு மாடுகளுக்கு பண்ண அமைப்ப குட்ட அமைப்ப அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அண்ணன்கிட்ட என்கிட்ட கேட்கக்கூடாது, அது அண்ணன்கிட்ட தான் கேட்கணும். அண்ணன் அதை தான் சொல்லுவார். ஆமாம், கீழே வந்து 65,000 ஏக்கர்லேயும் நான் என்ன பண்ணுவேன், ஆட்டு மாடு, அங்கோடி பசு மாடு, இங்கோடி கிரு மாடு, இங்கோடி டர்ரு மாடு, அங்கோடி காங்கயம். ஆமாம், காங்கயம் இன்னும் இருக்குது. ஏதோ இன்னும் மாடுகள் நிறைய இருக்குங்க. நான் மாடு வளர்ப்பாளர்னா கூட செர்சி பசும் இந்த ஹெச்எஃப் மாடும் தான் நான் வளர்த்துருக்கேன். இந்த காங்கயங்காலையோ இல்லை கிர்ரும் நான் வளர்க்கலை. அதனால் இந்த மோளை அதெல்லாம் நான் வளர்க்கலை. எனக்கு இந்த 2 தான் வளர்த்துருக்கேன். அதனால் இந்த 2 படக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சுங்க. அதை சொன்னவங்க அங்கோடி அந்த மாட்டுக்கு இங்கோடி இந்த மாட்டுக்கு அப்புறம் எருமை மாடு.
எருமை மாடு வந்து பாலும் ருசியாக இருக்கும். பால் லிட்டர் 13,000 ரூபா. எங்கே பால் 1 லிட்டர் 13,000 அமெரிக்காவில். ஏய் கையில் தான் உலகத்தை வச்சிருக்கிய, அலைபேசி நோண்டி பாருன்னு எங்கள் அண்ணன் சீமான் சொல்லுது, நானா சொல்லலை. எங்கள் அண்ணன் சீமான் சொல்லுறத எடுத்து போடுவோம், அதைத்தான் சொல்லுவோம். அண்ணன் சீமானுக்கு தாரு நோண்டிப்பாருடா. நோண்டுனா தானே திங்க முடியுது. அதே மாதிரி நோண்டிப்பாரு. 13,000 ரூபா 1 லிட்டர் பால், எருமைப்பால். எருமை வளர்ப்பேன் அந்த பகுதியில், எருமை வளர்ப்பேன். அந்த ஒரு 1000 ஏக்கரில் 65,000 ஏக்கரில் ஒரு 10,000 ஏக்கரை எருமை வளர்ப்பேன். இங்கே ஒரு 10,000 ஏக்கரில் கிர்ரை வளர்ப்பேன், காங்கிரீச்சி வளர்ப்பேன், அப்படி இப்படி வளர்ப்பேன். சரி பஸ் வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், கோழி வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன். பன்னிக்கறிலாம் குறையான்னு நினச்சியா ரேட்டு? அப்பா அதனுடைய ரேட்டு என்ன? உணவு பொருட்களாக வளர்த்துப்பேன். ஆமாம், இவ்வளோ இடங்கள்லையும் எல்லாம் அந்த ஒரு பூரம் இது என்னது நம்ம கிணறு அமைப்பேன், குளம் அமைப்பேன். அதில் தண்ணி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பசும்பலி புல்வெளி, எல்லா இடத்துலையும் புல்வெளி. அது மாடு மேய்ஞ்சிட்டு அவன் கையில் இந்த தூக்கு பணியும் இந்த ஒரு கம்பையும் கொடுத்து விட்ருப்பேன்னு நினச்சியா, தார்குச்சியும் கொடுத்துருப்பேன்னு நினச்சியா? இல்லை, எல்லாம் காலில் ஷூ எல்லாம். ஆமாம், கை மேலே தலைக்கு மேலே கொடை எல்லாம் வச்சுருப்பான். அப்படி மாட்டை சைடில் மேய்ச்சி வருவான். எல்லோரும் அரசு ஊழியர். அப்போ படித்தாலும் சரி படிக்கட்டாலும் சரி அரசு ஊழியர். அவன் ஏன் படிக்கணும்னே? மாடு மேய்க்க எதுக்கு படிக்கணும்? அரசு ஊழியன். எங்கள் அண்ணன் அடிக்கார், ஓங்கி அடிக்கார். எல்லோரும் அரசு ஊழியர். சும்மாவும் கிடையாது, நான் சும்மா இல்லை, அரசு ஊழியன் ஆக்கிடுவேன். அவன் பாட்டுக்கு போடுவான், மாடு பாட்டுக்கு சாணியை போடும், கோழி இது பண்ணும், மீன் பண்ண வச்சுருப்பேன், மீனுக்கு சாணி அள்ளி போடுவேன், கோழி சாணி அள்ளி போடுவேன். மீன் தின்னுட்டு அப்படி செம்ம கெல்லுருமாய் பொறுத்துரும். உடனே மீன் அது பிச்சு திங்கலாம். சும்மா இல்லைங்க, மச்சி வீட்டுக்காரன் கூட மெச்சிக்கிட்டு வாங்குவான் மீனை, மொச்சிடுவான். சும்மா இல்லை அப்படின்னு அண்ணன் அடின்னு அடித்து விடுத அண்ணன் தான் என்ன சொல்லுதாருன்னா, நான் 15 வருஷமாக தொண்டை தண்ணி வறண்டு போச்சுடா, ஒன்று ஓட்ட போடு, அதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் சோத்தை போடு, அந்த சோத்தில் கொஞ்சம் விஷத்தை வச்சு போடு, நான் நிம்மதியாக செத்து போகிறேன். ஆமாம், அதெல்லாம் ஆட்சி என் கையில் கொடுத்துட்டு நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். நான் இப்போவுமே ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்லை ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கோ பக்கத்துக்கோ இருந்தால் கூட பல 1000 கோடி சம்பாதிச்சிட்டேன். எல்லாமே ஈழ உறவுகள் புண்ணியம். ஆனால் நீ ஆட்சியை கொடுத்தேன்னு வச்சுக்க, பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நானும் சம்பாதிச்சுட்டு போவேன். இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் பங்குச்சந்தையில் 5 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கு. அதை என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ண முடிஞ்சதுன்னே? ஒன்றும் பண்ண முடியல. அப்படி எதாவது பண்ணுவேன். நீனும் வச்சுக்கிட்டு போ. நம்ம அண்ணன் பேரன்பு மிக்கவன், பெருங்கோபம் கொண்டவன், அப்படி தான் இருப்பான்னு வச்சுட்டு போ, அதெல்லாம் விஷத்தை வச்சு கொள்ளு அப்படின்னு எங்கள் அண்ணன் சீமா காண்டா பேசுகிறார். அவர் மனசில் ஏழாமையின் வெளிப்பாடு, கோபம் இல்லைங்க, ஏழாமையினுடைய வெளிப்பாடு தான் கோபம். அதனால எங்கள் அண்ணன் சீமா அப்படி பேசுகிறாரு. ஏன் இப்படி பேசுகிற எங்கள் அண்ணன் சீமா? ஏன் அவரே சூசைட் பண்ணிக்கலாம்ல? விடுதலை புலிகள் இயக்கத்தில் முடியாட்டி, அதாவது எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள் என்றால் அந்த இடத்தில் நாம் தப்ப முடியாது, எதிரிகளிடம் பிடிபட்டுக் கொள்வோம் என்ற நிலை இருந்தால், இது ஜனநாயக நாடு, இதில் அதனால் அவருக்கு அந்த இது இல்லை. இருந்தாலும் தேர்தலில் எதிரிகளால் இவர் வீழ்ந்து தானே போகிறார். அப்படி இருக்கும்போது பிடிபட்டு கொண்டுகிறார்கள். அப்போ அவங்க சயனைடு குப்பியை உடைச்சி முடிச்சுக்கிடுவாங்க. அப்படி ஒரு வேளை எங்கள் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தார்னா நான் தட்ட மாட்டேங்க, நிச்சயமாக நான் தட்ட மாட்டேன். ஒரு துளி கண்ணீர் நிச்சயம். அது எவ்வளவு கற்று நான் தோன்றதை நீங்கள் கண்டென்ட்டு நம்ம வீடியோ போடணும். இப்போ நம்ம ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கோம்னா அதில் 700 வீடியோ அண்ணனை பற்றி இருக்குமே. அண்ணன் போயிட்டான்னா நான் யாரை வச்சு வீடியோ போடுவேன்? இவன் தற்கூரி இருக்கான், தற்கூரியை வச்சு எனக்கு வீடியோ போடுறதில்ல விருப்பமே இல்லைங்க. அப்போ அது தலை ரோதனையாக இருக்குது. ஆனால் அண்ணன் போயிட்டா எப்படி நான் வீடியோ போடுது? அதுதான் எனக்கு அப்பா ரொம்ப கண்ணீராக வருதுங்க. அழுகழுகையா வழுது புஷி ஆனந்துன்னு நினச்சிட்டலாம். இல்லை அரண்சாமி